வெல்கம் டு சேலம் சுந்தரி. இன்னைக்கு நம்ம பாசிப்பருப்பு வச்சு சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம அந்த பாசிப்பருப்பை லேசாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதுக்கப்புறம் கழுவி வேக வச்சு சாம்பார் வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக வறுத்துக்குருவோம், கருக விடாமல். எதுக்காக வறுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும் இல்லைங்களா, இல்லைன்னா சாம்பார் ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காகத்தான் இதை லைட்டாக வறுத்துக்கிட்டோம்னா ஒரு நல்ல மணமாகவும் இருக்கும் சாம்பார். இப்போ இதை நம்ம வறுத்துட்டு பார்க்கலாமா? இப்போ வறுத்தாச்சு பார்த்தீங்களா, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை கழுவிக்கலாம். கழுவி அதுக்கப்புறம் வேக போடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சாச்சு. இப்போ அந்த கழுவி விட்டு வந்துட்டேன் பாருங்க, ஒரு 2-3 தடவை கழுவிட்டேன். இப்போ இந்த தண்ணியில் வேக போட்டுடலாம். இந்த பருப்பு நல்லா மலர வேகட்டும். இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விடுறதுனால பருப்பு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இது வேகட்டும். அதுக்கு முன்னே நம்ம காயெல்லாம் வதக்கிக்கலாம். பருப்பு வெந்துடும் அதுக்கு முன்னே. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூனாக ஆயில் விட்டுருக்கேன். ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. பாதி வதங்கினதுக்கப்புறம் சொரக்காய், நான் ஒரு சொரக்காய் வாங்கினேன். அதை நல்லா தோலை செவிட்டு பிஞ்சு சொரக்காயாக இருந்தால் அப்படியே விதையோட போட்டுருங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இந்த சொரக்காய் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கீரி போட்டுக்காங்க. இந்த காய் நல்லா வதங்கி வரட்டும். இந்த சொரக்காய்க்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ காய் நல்லா பாதி வதங்கிருச்சு. ஒரு 3 தக்காளி கட் பண்ணி போடுங்க. அதையும் நல்லா வதக்குங்க. இந்த தக்காளி வதங்குற அளவுக்கு வதக்குங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ எடுத்து வச்ச சாம்பார் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம அந்த பாசிப்பருப்பு வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த வேக வச்ச தண்ணியை மாத்திரம் ஊற்றுவோம். இப்போ மசாலையெல்லாம் பச்சை வாடை போகட்டும். ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும். இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இந்த காயும் வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி ஊற்றிடுங்க. புளி சொரக்காய் குழம்புக்கு அதிகமாக ஊற்றக்கூடாது. புளிப்பாக இருந்தால் குழம்பு நல்லா இருக்காது. இப்போ அந்த காய் நல்லா வந்துருச்சு. இந்த புளியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பச்சை வாடை போக கொதிக்கட்டும். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கணும். இப்போ பருப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்துருச்சு பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. அந்த புளி பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம பருப்பு எடுத்து கொட்டிடலாம். இப்போ புளி ஊற்றி 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த வேக வச்ச பருப்பு எடுத்து கொட்டிடலாம். இப்போ இதுவும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம இது குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரியட்டும். பொரியலைன்னா கசப்பாக இருக்கும். நல்லா டப்புன்னு வெடிக்குது இல்லைங்களா. இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயத்தை கருக விட்டுறக்கூடாது, குழம்பு கசப்பாயிடும். ஒரு 4 சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுடலாம். போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த குழம்புல தூக்கி கொட்டிடலாம். தாளிச்சதுக்கப்புறம் குழம்ப டக்குன்னு மூடி வச்சுருங்க ஒரு 2 செகண்டு. இப்போ சுவையான பாசிப்பருப்பு சுரக்காய் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸை எழுதுங்க. தேங்க்யூ.